या रसूल अल्लाह। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் அவருடைய தங்களுடைய கனவுல அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறோம். இப்போ நமது நாயக திருமதி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாவர் என்ன கனவுல பார்க்குறாங்களோ அவங்க நனவுல பார்த்தது போல தான். ராணி ஃபில் மனாமி ஃபஸ்யரானி ஃபில் யக்லா. அப்புறம் இன்னும் ஷைத்தான லாயத்த மசல் பி சூரத்தி, ஒரு எந்த தோற்றம் எடுத்து வேணாலும் ஷைத்தான் வருவான், ஆனால் என்னுடைய தோற்றத்தில் என்னுடைய சூரத்தில் ஷைத்தான் வரமாட்டான் அப்படின்னும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அந்த வகையில் இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி அவங்க தன்னுடைய கனவுல நாயக திருமதி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. பெருமானார் ஒரு குர்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஜாலிஸீன ஃபில் குர்சி, மொத்த நபிமார்களும் அவங்கள சூழ அமர்ந்திருக்கிறாங்க. உல் அன்பியா ஜமீன் ஜாலிஸீன ஹவுலஹு. அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் காத்தப மூசா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் இன்னக கத் குல்த அல் உலமா மின் உம்மத்திக்கு அன்பியாய் பனி இஸ்ராயில், நீங்கள் சொன்னீங்களே உங்களுடைய உம்மத்தில் உள்ள உலமாக்கள் பனி இஸ்ரேல் காலத்தில் வாழ்ந்த நபிமார்களைப் போல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அரினா வாஹிதம் மின்ஹும், அதில் ஒருத்தரை எங்களுக்கு காட்டுங்களே அப்படின்னாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷார இல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. அவங்கள சமிக்ஞை செய்து அடையாளம் காட்டி இவங்க தான் அது அப்படின்னாங்க. அப்போ இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது தங்கள் உயிரை காண முகப்பத் வைத்திருந்தவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஆரம்பத்தில் அந்த அல்லாஹுடைய நூர், அதிலிருந்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர் பின்ன அதில் நின்றும் அனைத்து கோடி சிருஷ்டிகளும் வெளிவந்தது. அந்த பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் தான் ஆரம்பமாக இன்னல்லாஹ ஹலக கபுல் அஷ்யாய் நூர நபீக மின் நூரிஹி, ஜாபிர் அலி அல்லாஹு தாலான்றது பெருமானார் சொன்னது. அவனுடைய நூறிலிருந்து அல்லாஹ் ஆரம்பமாக உன்னுடைய ஹபீபுடைய நூரை தான் பிரித்தான், உங்களுடைய நபியுடைய நூரை. இப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு வஸ்துவும் இல்லை. லம் யகுன் ஃபி ஸாலிகல் வக்தி லௌஹுன் வலா கலமுன் வலா அர்ஷுன் வலா குர்ஷின் வலா ஜன்னத்துன் வலா நாருன் வலா ஷம்சுன் வலா கம்ருன் வலா மலக்குன் வலா ஜின்னியுன் வலா இன்சியுன். அர்ஷு குர்ஷு லௌஹு மஹ்ஃபூல், எதுவுமே சூரியன் சந்திரன் அல்லது ஜன்னத் ஜஹன்னம் மலக்கு ஜின்னுகள் மனிதர்கள் எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன், வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குந்து நபியன் ஆதம் பைனல் மாய் வத்தீன், ஆதம்ங்கிற அந்த மனிதர் மண்ணுக்கு தண்ணிக்கு இடையில் இருக்கும் பொழுதே நான் நபியாக தான் இருந்தேன்ட்டான். அப்போ அந்த இடத்துல மலக்கம் இல்லை, வலா மலக்குன் வலா ஜின்னின் வலா இன்சின்னு வந்துருச்சு. மலக்கம் இல்லை, ஜின்ன இல்லை, மனிதரும் இல்லைன்னு வந்துருச்சு. அப்போ மனிதரும் இல்லாத நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் அல்லாஹ்விலிருந்து பிரிந்து நிற்கிறாங்க. அதுதான் நூற நபிக்க, உங்களுடைய நபியுடைய நூறன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஜாலிக்க நூறு யதூரு பில் குதரத்தி ஹைஷா அல்லாஹு தாலா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ்விலிருந்து பிரிந்து வந்த இந்த நூறு இருக்கே, இது அல்லாஹ்வை சுற்றி சுற்றி வந்தது. அதாவது ஹபீபாகிய நான் அல்லாஹ்வை சுற்றினேன் என்று சொல்லுகின்றார்கள் நமது நாயக திருமதி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அவர்கள் நபியாக இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது நபி. அனைத்து மனிதர்களுமே நபியானார்கள். ஆதமிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா மனிதர்களும் நபியானார்கள். நமது நாயக திருமேனி அப்பொழுது நபியாக இருந்தார்கள். நபியாக இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனபஷரு மிஸ்லுக்கும் என்று சொல்லக்கூடிய நம்மிடத்தில் சொன்னது தான், குல் நபியை சொல்லுங்கள் இன்னமா ஆனபஷரு மிஸ்லுக்கும், நானும் உங்களைப் போல மனிதன் தான் என்று. அதுவும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அல்லாஹ் பொறுத்தவரையில் உங்களை மாதிரி அவங்கள நினைக்காதீங்கன்ட்டு. யா அல்லதீன ஆமனு லா தர்ஃபு அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தி நபியும் வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலிக்கும் பாலா. உங்களில் ஒருவரை போல நீங்கள் பெருமானாரை நினைத்து
உங்களுக்கிடையில் சத்தத்தை உயர்த்தி பேசுவது போல பேசிவிடாதீர்கள், அப்படின்னா உங்களுடைய அமல்கள் நாசமாகிவிடும். அதுவும் அந்தும் லாத்த சுருன்னு அது உங்களுக்கு தெரியாமலும் போய்விடும். அப்போ அல்லாஹ் உங்களைப் போல் அவங்களை நினைக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுமானால் அவர்கள் சொல்லிக்கொள்ளலாம், நீங்கள் சொல்லிக்கங்க, நானும் உங்களைப் போல மனிதனா என்று நீங்கள் சொல்லிக்கங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஹம்மதுன் பஷருன் லாக்கல் பஷர் பல் கயாகூத்தின் பைனல் ஹஜர். முகம்மது நம்மை போல மனிதர் என்றால் எல்லா மனிதர்களையும் போல அல்ல. கற்களுக்கு மத்தியில் வைரக்கல் இருக்குது, மாணிக்கக்கல் இருக்குது, எல்லா கல்லும் ஒன்றாயிடுமா? அதுபோல தான் மனிதர்களுக்கு மத்தியில் நமது நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க. இப்போ அந்த நேரத்தில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில், ஆனால் முதலில் அவர்கள் நபியாக இருந்தார். அப்போ அவர்களுடைய நூறிலிருந்து, அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து பிரிந்து வந்த நான் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அங்கு சுற்றி கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே எந்த படைப்பும் இல்லை என்று சொன்னார்கள் நமது நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மிஸ்கின் நான் கூட 1-2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன் ஆரம்பத்தில். அதை என்னுடைய பாடலில் ஒரு வரியில் அதை சொல்கிறேன். தன்னை தானே தெரிந்தே உவந்திடவே தன் உயர் ஒளி தன்னில் தனி ஒரு ஒளி அறிந்தே அதை அகமது நபியன அழகுற கண்டு அனைத்தும் அதிலென்றான் வல்லோன் சலவா துமக்கென்றான். அண்ணல் நபியும் அருளா அது இல்லா இடமே இல்லையா, இந்த அகிலம் அமைந்ததெல்லாம் அந்த அருங்குண நபியும் தயவா. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அப்போது என்னுடைய பாடல் நெடிதுயர் வளர் நின் புகழ்தனை கேட்கையிலே நின்மதி முகம் கண்டிட நெஞ்சம் கெஞ்சிடுதே. என்னுடைய பாடல் தான் இது. அதாவது உங்களுடைய புகழ் வந்து அப்படியே வானளாவா என்ன, வானத்துக்கு மேலே சிதறத்துல் முன்தஹா இடத்தின் எல்லையே தாண்டி போயிடுச்சு. அப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நேருக்கு நேர் நிறுத்தி தான் அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபின்னு சொல்கிறான். அந்தளவு உங்களுடைய புகழ் வந்து உயர்ந்து நிற்கு. அப்புறம் அதை எங்கேருந்து நம்ம போய் பார்க்க முடியுது? அதனால தான் பாடுறவங்களும் பாடினாங்கல்ல, வாழ்நாள் எல்லாம் போதாது வள்ளல் நபிகளும் புகழ் பாட. அப்போது இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இப்போ நான் ஆயிஷா கான தக்கீத்து ஷையன் ஃபி வக்தி சஹரி, சஹருடைய நேரத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிழிந்து போன ஒரு துணியை தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கிழிஞ்சு போன தனியை தைக்கிறேன். இப்போ லல்லத்தில் இபரத்து ஊசி வந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ அந்த ஊசி கீழே விழுந்த ஊசியை எடுக்கணுமில்ல, அதை எடுக்கும்பொழுது அப்பம்பாக விளக்கு அணைஞ்சிருச்சு. தஃபிய சிராஜ் துணியை வச்சு தைக்கிறது ஒன்று, கிழிஞ்ச துணி, அதில் ஊசியை வச்சு தைக்கும் பொழுது ஊசி கீழே விழுவுது. சரி, அந்த ஊசியை எடுக்கலான்னு பார்த்தா அப்பம்பாக்க அங்கே இருந்த விளக்கானது உடனே அணைஞ்சி போச்சு, விளக்கம் அணைஞ்சிடுச்சு. அப்போ பார்த்தா முசீபத்துக்கு மேலே முசீபத்து மாதிரி தெரியுதுல்ல. கிழிஞ்ச துணி தைக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதே ஒரு வறுமை, ஒரு முசீபத்தும்பா. அதுக்கப்புறம் அது வேறு ஊசி கீழே உழுவுது, அது எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் விளக்கு வேறு அணைஞ்சு போச்சு. இப்போ அந்த நேரத்தில் நமது நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. இப்போ தக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் பைத் அலா அல் பைத் பிலௌஹி. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த வீடு அப்படியே பிரகாசமாயிடும், ஜெகஜோதியாக ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த பிரகாசத்தில் என்ன செஞ்சாங்க, வஜது திலிபரத்தை, அப்புறம் கீழே விழுந்த ஊசியை வந்து உடனே ஆயிஷா சித்திகா வந்து எடுத்துட்டாங்க. இப்போ ரஹமத்து நுழைஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தா கிழிஞ்சு போன துணியை தைக்கிறது, அப்புறம் கீழே விழுந்த ஊசி எடுக்கிறது விடாமல் விளக்கு அணையிறது, அப்புறம் முசீபத்து மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னால் என்ன ஆச்சு, அந்த முசீபத்தோடு சேர்ந்து ரஹமத்து வந்துருச்சு. முகமது ரசூலா உள்ள நுழைஞ்சிட்டாங்களே, ரஹமத்து வந்துருச்சு. இன்னமால் உஸ்ரி உஸ்ரன், இன்னமால் உஸ்ரி உஸ்ரான் அல்லாஹு தாலா சிரமத்தோடு சுகம் சேர்ந்துருக்குதுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அப்போ உடனே பார்த்துட்டு ஆயிஷா சித்திகா மா அஸ்ஸனு வஜ்ஹுக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முகம் எப்படி பேரொளி, இப்படி
உங்களுடைய முகத்தில் ஜோதி ஒளி வருது அப்படி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்க்கும் பொழுது விளக்கு எரிந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இல்லை, வரல, வெளியில் இருக்கிறாங்க. இப்போ விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆயிஷா தோற்றமானாங்க. துணி, ஊசி, ஏன் அந்த விளக்கே கூட, அந்த வீடே கூட, வீட்டில் இருந்த அனைத்துமே இப்பொழுது காட்சியாகுது. எது நிமித்தம் காட்சியாச்சு? அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுனால. ஏன்னா இருள், சஹர் நேரம், விளக்கு அணைஞ்சிது. அணைஞ்ச உடனே எதுவுமே காட்சியாகலை, எல்லாமே இருளாயிடுச்சு. இப்போ விளக்கு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஒருவர் என்ன நினைப்பார்? இந்த விளக்கின் ஒளியால் தான் எல்லாமே தெரிகின்றது அப்படின்னு நினைப்பாங்க. சரி, இப்போ அதே நேரத்தில் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாவும் அங்கே இருந்திருந்தால், இப்பொழுது ரசூல் இடையில் வராங்க, இப்போ ஏற்கனவே ரசூலுல்லாவும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாவும் அங்கே இருக்கும் பொழுது அப்போ வரவங்க என்ன நினைக்கலாம்? இப்பொழுது இந்த விளக்கின் ஒளி இருக்கிறதுனால தான் ஆயிஷா தெரியுறாங்க, ரசூல்லா தெரியுறாங்க, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே தெரியுது, வீடே தெரியுது, வீட்டில் உள்ள பொருள்களெல்லாம் தெரியுது, அப்படி தான் நினைப்பாங்க. விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல் அங்கே இருக்கும் பொழுது பார்ப்பவர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். இப்பொழுது விளக்கு அணைஞ்சதுனால எந்த பொருட்களுமே காட்சியாகாமல் போயிடுச்சு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த உடனே அவங்களுடைய உடலினுடைய அந்த முகத்துடைய பிரகாசத்துடைய ஜோதி அதை கொண்டு தான் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு என்ன சொன்னால், அந்த விளக்கும் கூட, அந்த விளக்கின் திரியும் கூட இப்பொழுது தெரிவது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறின் காரணமாக, அவருடைய ஒளிவின் காரணமாக. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பெருமானார் அப்படியும் விளங்குறாங்க, இப்படியும் விளங்குறாங்க. விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் விளக்கின் ஒளியால் தான் பெருமானார் தெரிகின்றார்கள். ஆனால் விளக்கு அணைந்து விட்ட நிலையில் பெருமானாருடைய ஒளிவால் தான் விளக்கே தெரிகின்றது. அப்போ ரெண்டு விதமான உண்மைகள். இப்படி பார்த்தாலும் ஒரு உண்மை தெரியுது, அப்படி பார்த்தா ஒரு உண்மை தெரியுது. புரிஞ்சுங்களா? சிலர் இப்படி, சிலர் அப்படி. அதனால் விளக்கின் ஒளியால் தான் முஹம்மது ரசூலுல்லாவே தெரிகின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு வந்துடுச்சு. பார்த்தீங்களா? அந்த வகையில் தான் நமது நாயகர் திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, நீங்கள் வேணால் சொல்லிங்கன்ட்டான் அல்லாஹ், குல் நபியை சொல்லுங்கள், இன்னமா அனபசுரு மிசலுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதர் தான். விளக்கின் ஒளி இருந்தால்தான் நீங்களும் வெளிச்சம் போட்டு நிற்பீர்கள், விளக்கின் ஒளி இருந்தால்தான் நானும் மற்றவர்களுக்கு காட்சியாகுவேன், அதனால் நானும் உங்களைப் போல மனிதர் தான். ஆனால் எல்லாமே இருளாயிட்ட பிற்பாடு பெருமானார் வந்தால் அந்த விளக்கை இப்போ தெரிய ஆரம்பிச்சிடுது. பார்த்தீங்களா? இப்போ என்ன சொல்ல முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் தூரத்திலே இருப்பவர்களை பார்த்து, ஏன் தன்னை ரசூலாகவே ஏற்காதவர்களை பார்த்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் உங்களை போன்ற மனிதர் தான் என்று சொன்னதும் உண்மைதான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக நோன்பு இருப்பாங்க, தொடர் நோன்பு. அதை மற்றவர்கள் செய்ய வேண்டான்னு தடுத்தாங்க பெருமானார். அதையும் மீறி ஒரு தோழர் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள முகப்பத்திலே என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க செய்கிற எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஆசையில் அந்த தொடர் நோன்பு பிடிக்கிறாங்க. இப்போ பெருமானார் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் விசாலி ஃபிஸ்யான், அதை மீறி பிடிச்சதுனால நான் தான் தடுத்துருக்கிறேனே, நீங்கள் ஏன் பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னக்கத்து வாசிலி ரசூலுல்லாஹ், இப்போ நீங்கள் மட்டும் தொடர்ச்சியாக நோன்பு இருக்கிறீங்களே, அதை பார்த்துட்டு தான் அந்த ஆசையில் நானும் அப்படி நோன்பு பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போது நாம் அந்த நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாவோடு இருக்கிறேன், அல்லாவோட நெருக்கத்தில் இல்லை. எங்கே இருக்கிறேன்? அல்லாவோடைய நெருக்கத்தில் இருக்கிறேன். அவனை யுத்தியுமினி வேஸ்கின், அல்லாவே எனக்கு குடிப்பாட்டுறான், அல்லாவே எனக்கு உணவு ஊட்டுறான், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். அதாவது அவனை குடிப்பாட்டுறான், அவனே உணவு ஊட்டுறான்னா என்ன அர்த்தம்? இப்போ ரெண்டு நிலைகள். அல்லாவுடைய நூறிலிருந்து நான் பிரிந்து வந்தேன், அனைத்து கோடி சிருஷ்டிகளும் என்னுடைய நூறிலிருந்து வந்தது. அப்போ அல்லாவோடவும் எனக்கு தொடர்பு இருக்குது, ஏனைய சிருஷ்டிகளோடவும் எனக்கு தொடர்பு இருக்குது. அப்போ அல்லாவோடு தொடர்பு இருக்கக்கூடிய நிலையில், அல்லாவோடு தொடர்பு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ என் பக்கத்தில் ரெண்டு பேர் உட்காந்துருக்கிறாங்க, ரெண்டு பக்கத்தில் 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. இப்போ இவர் ஒரு வகையான அத்தர், இவர் ஒரு வகையான அத்தர் போட்டிருக்காரு. புரிஞ்சுங்களா? அல்லது இவர் சோப்பு போட்டு குளிச்சுட்டு உட்காந்துருக்கிறார். இப்போ இவருடைய கையை நான் பிடிச்சேன், இந்த கையில் சோப்பு மனம் வரும். பட் இவருடைய சட்டை மேலே பிடிச்சேன், அந்த சட்டையில் இருக்கக்கூடிய அத்தர் மனம் வரும். அப்போ இந்த பக்கம் இருப்பவரோடு இந்த குணமும், அந்த பக்கம் இருப்பவரோடு அந்த குணமும் வரும். நான் அல்லாவோடு இருக்கின்ற காரணத்தினால அவனுடைய குணப்பாடுகள் என்னிடத்தில் இருக்குது. அந்த வகையில் என்ன அல்லா என்ன சாப்பிட்றானா, அல்லா என்ன குடிப்பானா, அப்படி ஒரு பண்பு என்னில் இருக்குது. அந்த குதிரத்தான அமைப்புகள் அது இவர்களை பொறுத்தவரையில் மோஜிசாத்.
அதே நேரத்தில் இங்கே தொடர்பு இருக்குல்ல, இப்போ நாமெல்லாம் சாப்பிட்றோம், நம்மளாம் குடிக்கிறோம் இல்லை, அந்த வகையான இந்த தொடர்பு இருக்குல்ல. இப்போ என்னுடைய நிலைமை வேறு, அப்போ என்னையே நீங்கள் தொடர்றீங்க அப்படின்னாங்க பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொல்லும் பொழுது அந்த தோழர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, உங்களில் யார் என்னை போல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை கேட்டு செயல்பட்டு பெருமானாருடைய சொல்லின் மீது அர்ப்பணமாகக்கூடியவர்கள், தங்களுடைய இன்னுயிரையும் கூட பெருமானாருடைய ஒரு சொல்லின் மீது இல்லாமல் ஆக்குபவர்கள், அதுவும் பெருமானாரே நோன்பு வேண்டாம் என்று சொல்லி இருக்க அந்த பெருமானாரே பிடிக்கின்றார்களே என்ற ஆசையிலே பிடித்தவர்கள், அவ்வளோ மேலாம்பரமான தர்ஜாவிலே உள்ளவர்களை பார்த்து பெருமானார் உங்களில் யார் என்னை போல என்றார்கள். அதாவது நீங்கள் யாருமே என்னை போல அல்ல என்றார்கள். ஆனால் தன்னை ரசூலாகவே ஏற்காத எத்தனையோ பேர் இருக்கின்றார்களே, மொத்தமாக அனைவரையுமே பார்த்து நான் உங்களை போன்ற மனிதர் என்றும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த விலகி இருக்கக்கூடிய நிலையில் எப்படி இந்த விளக்கின் காரணமாகத்தான் பெருமானாரே தெரிகின்றார்கள், எல்லாம் தெரிகின்றது என்று நினைத்து, ஆனால் இப்பொழுது உண்மை இப்படி புலனாகின்றது, பெருமானாருடைய ஒளியின் காரணமாகத்தான் இப்பொழுது எல்லாமே தோற்றமாகின்றது என்ற நிலை வருகின்றது அல்லவா. இவ்விதமாக ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லி அபுலுக்கும் ஐயுக்கும் அசன அமலா, இந்த மௌத்தை இந்த ஹயாத்தை நான் படைச்சது எதுக்கு, யார் நல்ல அழகான அமல் செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா அருள்மறையில் சொல்கிறான். ஆக இது ரெண்டுமே படைப்பாக காட்டப்படுது, மௌத்தும் ஹயாத்தும் படைப்பாக காட்டப்படுது. ஷானு தஆலா இப்போ நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா சித்திகா எவ்வளோ அழகான முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முகத்தை கூட பார்க்காமல் போயிடுவான், வயலுன் லிமன் லா யரானி, என்னையே பார்க்க முடியாமல் போகின்றானே, அவனை போல ஒரு நஷ்டத்திற்குரியவன் கை சேதத்திற்குரியவன் யார் அப்படின்னு. உடனே ஆயிஷா சித்திகா, உங்களை யார் பார்க்காம போயிடுவான் யார் சொல்லா, மன் லா யராக்க, உங்களை யார் பார்க்காம போயிடுவான். அப்போ அல் பக்கீல் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு, கஞ்சனால் என்னை பார்க்க முடியாது. ஓ மணில் பக்கீல், பின் கஞ்சன் என்பவன் யார் என்று கேட்டார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அல்லதி லா யுஸல்லி அலைய இதா சமி இஸ்மி, முஹம்மது என்ற என்னுடைய பெயர் வருகின்றது, ஏன்னா அந்த நேரத்தில் என் பேரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சன். இதை நான் ஒரு மஸ்ஜிதில் பேசும் பொழுது, அண்ணா நகர் வில்லிவாக்கம் மஸ்ஜிதில் நான் பேசும்பொழுது இந்த கருத்தை சொன்னேன். அப்பொழுது ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு மீண்டும் ஒரு வருஷத்திற்கு பிறகு அந்த மஸ்ஜிதிற்கு நான் பயானுக்கு போனேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் முதல்ல போன வருஷம் வந்திருக்கும் பொழுது கஞ்சனால் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்க முடியாது என்று நீங்கள் சொன்னீர்கள். நான் உடனே பயந்துட்டேன், ஏன்னா அடுத்தவர்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் காசு கிடையாது, என்ன அடுத்தவர்கள் கொடுத்தா வாங்கிக்கலாங்கிற நிலையில் நான் உள்ளாலே, பின்ன நான் எங்கேருந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுக்க என்னால் முடியுமா, அப்போ எப்படி நம்மளாலே யாருக்கு எதுவும் கொடுக்க முடியலையே, அப்போ அதனால் நம்மளால் பெருமானாரை பார்க்க முடியாதோ அப்படின்னு கஞ்சன் சொன்னோன்னே பயந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க, ரசூல்லா சொன்னாங்க, அவங்க பேர் வரும்பொழுது யார் ஸலவாத்து சொல்லலையோ அவங்க தான் கஞ்சன்னு சொன்னாங்க அப்படின்னுங்க. அப்போது உடனே நான் ஸலவாத் சொல்லிட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை இவ்வளவு காலமாக நான் கஞ்சனாக இருக்கக்கூடாது, வள்ளலாக இருக்க வேண்டும் என்று பெருமானாரின் மீது தொடர்ந்து ஸலவாத் ஓதுகின்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நமக்கு. என்றால் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது தொடர்ந்து ஸலவாத் ஓதக்கூடிய சொல்கிறாரே, அதுவும் நம்முடைய ஒரு பயானுடைய தொடர்பில் அப்படிங்கிற ஒரு இது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அந்த இடத்துல. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பெயர் வரும்பொழுது ஸலவாத் சொல்லலைன்னு சொல்லும் பொழுது அதுவே ஒரு கஞ்சத்தனம் என்பதாக அந்த குணமுடையவர்கள் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் பெருமான பக்கத்தில் நடந்து போகிறான். அந்த ரஜலன் மர்ற நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் பக்கத்தில் மாஹு லப்யூன், ஒரு மானும் இருக்குது, கது இஸ்தாதஹு, வேட்டையாடிய ஒரு மானோட பெருமானார் பக்கத்தில் நடந்து போகிறான். அப்போ டக்குன்னு பெருமானாரை பார்த்தோன்னே அந்த மானு பேச ஆரம்பிச்சிச்சு. சலாம் சொல்லிச்சு பெருமானாருக்கு. சொல்லிவிட்டு யாரை சொல்லலாம், ஃபவுமுர் ஹாசா ஆயும் கல்லியனி ஹத்தா ஆசா பாவா ஆறுலிய என்ன சும்மா அவுதன், அதாவது இன்னலியே அவலாதன், எனக்கு குட்டிகள் இருக்குது, அந்த குட்டிகளுக்கு நான் பால் கொடுக்கணும், திடுமனை இவன் பிடிச்சிட்டு வந்துட்டான் என்ன, அதனால் இவங்ககிட்ட சொல்லி இந்த ஆள்கிட்ட சொல்லி என்னை விடுதலை செஞ்சிங்கன்னா நான் பால் கொடுத்துட்டு திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ திரும்ப வருவாயா, வரலன்னா என்ன செய்கிறது, இன்லம் தவுதி, திரும்ப வரலன்னா என்ன செய்கிறது. உடனே அது சொல்லுது, இன்லம் அவுது, நான் அப்படி திரும்ப வரவில்லை என்றால்
லானனி அல்லாஹு கமன் துசுகர் பைன யதைஹி லா யுஸல்லி அலைக்க. முஹம்மது என்ற உங்களுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது யாரெல்லாம் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் மீது விண்ணிலிருந்து கேடுகள் இறங்குகின்றது, சாபம் இறங்குகின்றது. அதை நான் பார்க்கின்றேன். அப்படி நானும் உங்களுக்கு மாறு செஞ்சு வராமல் இருந்துட்டேன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு லானத்து, அப்படிப்பட்ட ஒரு சாபம் என் தலையிலையும் இறங்கட்டுமே அப்படின்னு சொல்லுது அந்த மான். மான் எல்லாமே ஒரே மான் அல்ல. கஸ்தூரி மானுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வெளியாக்கக்கூடிய எது பார்த்தா மற்றதெல்லாம் வெளியாகிறது அசுத்தம்தான். பட் அது வெளியாக்கக்கூடியது கஸ்தூரியாக வந்துடுது பார்த்தீங்களா. பூனையிலிருந்து வெளியாகுதல் புணுகா வருது பார்த்தீங்களா. சரி, இது என்ன? யக்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் என்ன ஃபீஹி ஷிஃபாவுன் லின்னாஸ்ன்னு சொல்கிறான் தேன். அதுவே அந்த தேனி பல பூக்களிலிருந்து அந்த மதுவை உறிஞ்சி, ரசத்தை உறிஞ்சி, அதில் ஓப்பு தோற்பு புளிப்பு எல்லாம் தான் இருக்கும். பின்ன அது வெளியில் கக்குது பார்த்தீங்களா, அதுதானே ஷிஃபா செய்யக்கூடிய தேனாகவே வருது. எல்லா மானும் ஒரே மான் ஆகுமா? என்னது எல்லா ஈயும் ஒரே ஈ ஆகிடுமா? அதுபோல் எல்லா மனிதரும் ஒரே மனிதர்கள் ஆகிவிடுவார்களா? முகமது ரசூலுல்லாஹ் எல்லா மனிதரும் போல் என்று சொல்லலாமா? நினைக்கலாம். வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் எல்லாமே விதிவிலக்கானவர்கள், நம்மை போல் அல்ல அவர்கள். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா ஆக நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அந்த மானுக்கு நல்லா தெரியுது, இவன் என்னை பிடித்து கைது செய்து என்னை இல்லாமல் ஆக்க வந்தவன். ஆனால் இவனுக்கு நாம் பேசினாலும் தெரியாது, புரியாது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் என்ன பேசினாலும் புரியும், தெரியும். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பேச்சையே கேட்டவர்கள். பிலா சௌத்தின் வலா ஹர்ஃபின். அல்லாஹ்வுடைய பேச்சு, அவனுடைய பேச்சுக்கு எழுத்து இருக்கின்றதா அல்லது ஓசை இருக்கின்றதா? மொழிகளெல்லாம் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவைகள் தான், பாஷைகள் எல்லாம். அது எத்தனையோ 6000 மொழிகள் என்று சொல்லுகின்றார்கள். மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவை தான். இந்த மனிதர்களே இல்லாத நேரத்தில் அல்லாஹ் இருந்தவன். அவனுக்கு எல்லா சிப்பத்தும் இருந்தது, ஹயாத்து, இல்மு, இராதா, அதிலே கலாம், பேச்சு அவனுக்கு சொந்தமாக இருக்கின்றது. என்னது அதனால் இப்போ அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்? அதுக்கு எப்படி எழுத்தை பார்க்குறதா, ஓசையை சத்தத்தை பார்க்குறதா? அப்படிப்பட்ட பேச்சையே கேட்டவர்கள் நமது நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால் இந்த மானுடைய பேச்சையாக கேட்க முடியாது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு பெருமானார் ஒரு தோட்டத்தின் பக்கம் போகும் பொழுது அந்த பறவை ஏதோ சொல்லுகின்றது. உடனே பெருமானார் அனஸிடத்தில் கேட்கின்றார்கள், இந்த பறவை என்ன சொல்லுகின்றது தெரியுமா? ததிரி மாய கூல் ஹாசத்தயர் அல்லாஹு ரசூலு ஆலமு பிசாலிக்க. அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும், எனக்கு தெரியாது என்று சொன்னார். காரணம் என்னவென்றால் சஹாபாக்குடைய நிலையெல்லாம் அதுதான். தங்களுக்கு ஏதும் தெரிந்ததாக அவர் நினைக்கவே இல்லை, தங்களுக்கு ஏதும் தெரிவதாக காட்டிக்கொள்ளவும் தயாராக இல்லை, தங்களுக்கு தெரிந்த ஒன்றின் மீது அவர்கள் அமல் செய்யவும் தயாராக இல்லை, தங்களுக்கு தெரிந்த ஒன்றின் மீது அமல் செய்யவும் தயாராக இல்லை. காரணம் என்ன? காலையில் விழித்ததிலிருந்து தூங்கும் வரை முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய ஞானம் எதை உண்மையாக்கி கண்டதோ அதை அப்படியே செய்பவர்கள். அதிலிருந்து பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞானம் எதை உண்மையாக காண்கின்றதோ அதை அப்படியே செய்பவர்கள். அதனால் தங்களுடைய அறிவுக்கு ஏதேனும் தெரிந்து அதை செய்யணும்னு அவங்க விரும்புறதில்லை, நினைக்கிறதே இல்லை. இப்போ ஒரு வகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மலக்குகள் படைப்புகளில் பெரிய படைப்பானவங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், எத்தனையோ கோடி எறும்பை ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கி, கோடி எறும்பை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கணும், பக்கவாட்டில் அடுக்கணும், சைடில் அடுக்கணும், இப்படியே மலை மாதிரி குவிக்கணும். குவிச்சாதான் ஒரு யானையினுடைய உருவமே வரும். அப்போ இதுக்கு யானை பார்த்தா எப்படி இருக்கும்? யானை அது தும்பிக்கை உதறும் பொழுது ஒரு துளி தண்ணி தெளித்து விழுந்துருச்சுன்னு சொன்னால் அந்த துளி தண்ணி இந்த எறும்புக்கு ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும். இவருக்கு அப்படி தான் இருக்கும் அது. அப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய படைப்பை பார்க்குதில்ல. அந்த மாதிரி மனிதர்களாகிய நாம் அண்ணாந்து பார்த்தாலும் எங்கேயோ இருப்பார்கள் மலக்குகள். அப்படிப்பட்ட படைப்புகள் தான் மலக்குகள். அப்போது லைசாலா மலக்கில் மௌத் ஃபி ஹபுலில் அருவாகி என்ன வயன் கசரத்து காணத்து ஃபி ஆம்கினத்தின் முக்தலிஃபத்தின். எத்தனையோ உடல்களுக்கு சொந்தமான உயிர்கள் இந்த உலகமெல்லாம் பரவி கிடைக்கின்றது. பல தேசங்களில், பல ஊர்களில், பல கிராமங்களில், எங்கெல்லாம் மனிதர்கள் உயிர்கள் மட்டுமா எத்தனையோ உயிர்களெல்லாம் இருக்கின்றது. இப்படி உயிர்கள் பல்வேறாக சிதறி பதறி கிடந்தாலும் கூட மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயில் தான் அந்த உயிரை பறிப்பவர். அவர் நினைத்தா உடனே பறிச்சிடுறாங்க. சில நேரங்களில் மொத்தமாக பறிக்கிறாங்க. குடும்பத்தில் போகிறாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டு, அப்படியே மொத்தமாக போயிடுறாங்க.
புரிஞ்சுங்களா? அல்லது சுனாமி வருது, பூகம்பம் வருது, அப்படியே லட்சம் பேர் போகிறாங்க, மொத்தமாக போகிறாங்க. அப்போ அவ்வளோ பேரோட உயிரை அவங்க பறிக்கணும். இப்போ இங்கேருந்து அங்கே ஓடி, அங்கேருந்து இங்கே ஓடி அப்படியும் போகிறாங்க வராங்க. அது சில ஒரு வகையில் அப்படியும் செய்கிறாங்க, புரிஞ்சுங்களா? அது சில மனித தோற்றத்திலேயே மலக்குகள் வராங்க, அப்படியும் செய்கிறாங்க. பட் இப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து ரூஹை வாங்கிறது வந்து ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லக்கது ஜொயிலத்தில் அருள் கத்தஸ்தி, அந்த மொத்த பூமியுமே ஒரு தட்டில் உள்ள உணவு போல தான். யாருக்கு? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். எத்தனாவல் ஹைஷா, அவர்கள் விரும்பிய உயிரை இருக்கிற இடத்துலேருந்தே பறிச்சிடுவாங்க. இப்போ நாம் ஒரு தட்டு ஃபுல்லாக சோறு இருக்குது, இங்கே ஒரு பருக்கு எடுக்கலாம், அங்கே ஒரு பருக்கு எடுக்கலாம், 2 பருக்கு எடுக்கலாம், 4 பருக்கு எடுக்கலாம், அல்லது மொத்தமாக பிடி அள்ளலாம். இப்படி தான் நினச்சா ஒரு உயிர் எடுப்பாங்க, 2 உயிர் எடுப்பாங்க, அல்லது விபத்தில் ஒரு 100 உயிர் எடுப்பாங்க, அல்லது பூகம்பம் வந்ததுன்னா 1,00,000 உயிர் எடுப்பாங்க. எல்லாம் எடுக்கிறாங்கன்னா என்ன, மொத்த உலகமோ அதில் உள்ள உயிர்களெல்லாம் ஒரு தட்டிலே உள்ள உணவுப் பொருளை போல் சோற்று பருக்க மாதிரின்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அப்போ இந்த ஒரு மலக்கு பார்த்திங்களா, அவ்வளோ பெரிய மலக்கு. இந்த மாதிரி எண்ணிலடங்கா மலக்குகள் அல்லாஹு தாலா அப்படி ஒரு நாட்டத்தை கொண்டு, அப்படி கொன்னுங்கிற சொல்ல கொண்டு என்ன படைச்சிட்டான். இன்னமா அம்ரு இதா அராத ஷைன் என்ன என் கூலலஹு குன் ஃபய குன், அப்படி உண்டாகன்னா உண்டாயிடும். அப்படின்னா என்ன, நான் நினச்சேன்னா வந்துடும், அவ்வளோ சிருஷ்டியும். அப்போ இந்த மாதிரி மலக்குகள், இவ்வளோ மாதிரி மலக்குகள் எவ்வளோ, அதுவே எண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு சனப்பொழுதில் படைக்கவும் சனப்பொழுதில் அழிக்கவும் ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவில் விழுந்து எத்தனையோ பேருடைய உயிர் போயிடுச்சு, ரூஹு போயிடுச்சு. நீ அவ்வளோ பெரியவனா அப்படின்னு அந்த பிரமிப்பில் ரூஹை விட்டாங்க, புரிஞ்சுங்களா? கைரப்பா அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா. அப்போ நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்பொழுது நான் சொல்லும் பொழுது அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகத்தினுடைய அந்த ஜோதியினுடைய பிரகாசம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய பாடலுக்காக நான் இதை எடுத்தேன். அவருடைய முகம் அப்படிப்பட்ட முகம் என்று. அப்போ நெடிதுயர் வளர் நின் புகழ் தன்னை கேட்கையிலே, நின் மதிமுகம் கண்டிட நெஞ்சம் கெஞ்சிடுதே, தவ நபி உமை தேடி வாடிடும் விழிகள் என்றோ மலர்ந்திடுமோ, அந்நாள் இன்றே வந்திடுமோ. எப்போ நீங்கள் வருவீங்களோ அப்போ தான் நமக்கு அல்லாஹ் அக்பர். கைர் நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உத்தம சஹாபாக்களுடைய நிலை வேறு, உத்தம சஹாபாக்களுடைய நிலை வேறு. அவர்களை பொறுத்தவரையில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு கொடுக்க, அவர்களுடைய அழைப்பை ஏற்று சென்று அதுவரை முஹம்மது இப்னு அப்துல்லாவாக பார்த்தவர்கள் பெருமானாருடைய கையை பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்திலேயே அவர்கள் முஹம்மதை அப்துல்லாவுடைய பிள்ளையாக பார்க்காமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக பார்த்தார்கள். அப்போ அவங்க லலாலத்திலிருந்து இதாயத்து பக்கம் வரக்கூடிய அதே நேரத்திலேயே, லுல்மத்திலிருந்து நூறின் பக்கம் வரக்கூடிய அதே நேரத்திலேயே, புரிஞ்சுங்களா, கலிமாவை கபூல் செய்யக்கூடிய அதே நேரத்திலேயே முஹம்மது ரசூலுல்லாவை அவருடைய கண்களுக்கு காட்சி ஆக்கினான் அல்லாஹ். ஒரே கலிமாவிலே முஹம்மது ரசூலுல்லாவை அவர்களுக்கு கண்களுக்கு காட்சி ஆக்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களின் மீது முஹப்பத் வைத்திருந்தான் அல்லாஹ். நாம் எத்தனை முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருந்தாலும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அத்தனை அமல்களை எத்தனை முறை நாம் செய்திருந்தாலும், அத்தனைக்கு பின்னர் இன்னும் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உன்னுடைய நிஜ கண்களுக்கு என்ன, நீ தூங்கும் பொழுது கனவிலே மனாமிலே கூட என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாவை உனக்கு அவ்வளவு எளிதாக காட்டி விடுவேன் என்று நீ நினைக்காதே. ஏன், நீ எங்கே, சஹாபாக்கள் எங்கே? நீ எங்கே, சஹாபாக்கள் எங்கே? நீ அவர்களுடைய அவர்கள் மீதுள்ள முஹப்பத்தில் அமல் செய்வதாக சொல்லுகின்றாய், ஆனால் செய்யும் காரியமெல்லாம் நம்மீது நமக்குள்ள முஹப்பத்து தான். செய்யும் காரியமெல்லாம் நம்மீது உள்ள நமக்கு முஹப்பத்து தான். ஆனால் உத்தம சஹாபாக்களுடைய நிலை அதுவல்ல. அவர்களுடைய முஹப்பத் அனைத்துமே அல்லாஹ்வுக்காக உள்ள முஹப்பத். அதாவது அந்த கடையினுடைய முதலாளி, வேலை செய்யக்கூடிய சில தொழிலாளிகள், அந்த தொழிலாளிகள் தான் லாபம் சம்பாதிச்சே கொடுக்குறாங்க. கடுமையாக உழைப்பு செய்து
அந்த உழைப்பின் மூலமாக வரக்கூடிய லாபத்தை அடைவதே அந்த முதலாளி தான். ஆனால் இந்த முதலாளி அந்த தொழிலாளிகளிலே யாரேனும் ஒருவன் இறந்து போவானையானால், மறைந்து விடுவானையானால், அதற்காக இவன் வேதனைப்பட்டு மூலையில் போய் முடங்கி விட மாட்டான். ஆனால் மாற்றமாக அதே முதலாளிக்கு மனைவி உண்டு, அதே முதலாளிக்கு மக்கள் உண்டு. இவர்கள் யாரும் இவனுக்கு இன்னும் சம்பாதித்து தரலை. இவன் சம்பாதிக்கிறத செலவழிச்சிட்டு கிடக்கிறாங்க, எல்லாம் செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுடைய பணத்தை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களெல்லாம். ஆனால் அந்த தொழிலாளிகளோ இவனுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தொழிலாளி இறந்து போகும் பொழுது வேதனைப்படாத இவன் நஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மனைவி மக்களோ யாரோ இறந்து விட்டால் அதிர்ச்சி ஆகி விடுகின்றான், மூலையில் முடங்கி விடுகின்றான். காரணம் என்ன? சம்பாதிச்சு கொடுக்குறவனை விட்டுட்டு செலவு பண்ணுறவங்க மேலே என்ன அவ்வளோ முகப்பத்து? அதாவது அவர்களெல்லாம் எனது பணத்தை நோக்கமாக வைத்திருப்பவர்கள், இவர்களோ எனது உயிரை நோக்கமாக வைத்திருப்பவர்கள். இவர்களுக்கு என் மீது பிரியம், என் மீது பிரியம் கொண்டவர்களும் என்னுடைய தௌலத்தின் மீது பிரியம் கொண்டவர்களும் ஒன்றாக மாட்டார்கள். நாளை கடை திவாலாகி நானே ஏழையாகி போனால் அந்த தொழிலாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் எந்த நிலையிலே நான் போனாலும் கூட எனது மனைவியோ என்னுடைய மக்களோ என்னை விட்டு பிரிய மாட்டார்கள். அதனால் என் ஜாத்தின் மீது முகப்பத்து கொண்ட இவர்களும் அந்த பணத்தின் மீது தௌலத்தின் மீது முகப்பத்து கொண்ட அவர்களும் ஒன்றாவார்களா? நாமெல்லாம் அந்த அமல்களின் மீது முகப்பத்து வைத்திருக்கின்றோம். அந்த அமல்களே நமக்கு பிச்சை போட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ்